ஒரு நாள் ஆண்கள் நிறைந்த அரசவையில ஒரு இளம்பெண் தனது ஆடைகளை ஒவ்வொன்றா கலட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க கணவன் அவர்களிடம் சொன்னது என்னன்னா, இந்த ஆடையும் நகையும் நான் கொடுத்தது, நீ நல்ல மனைவியா இருந்தா நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு. இது அக்கா மகாதேவியின் கதை. சின்ன வயசுல இருந்தே அவங்க சிவபெருமான தனது கணவனா நினைச்சு வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு மன்னன் அவங்கள வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணமான பிறகும் மகாதேவி அந்த மன்னனை கணவனா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உடலுறவுக்கும் இடம் கொடுக்கப்படல. இதுல கோபமடைந்த அந்த மன்னன் மகாதேவிய அரசவைக்கு இழுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த அரசவையில மகாதேவி என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, எனக்கு இந்த மன்னன் கணவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட மன்னர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அப்படின்னா நான் கொடுத்த ஆடை நகை செல்வம் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போ அப்படின்னு அந்த மன்னன் சொல்லிட்டாரு. அப்போ வெறும் 18 வயசு தான் ஆனா அந்த பெண் எல்லாரும் முன்னாடியும் எந்த பயமும் இல்லாம தன்னுடைய ஆடையை கலத்திட்டு நின்னாங்க. இந்த ஆடம்பரங்கள் எல்லாம் என்னை யாருடனும் கட்டி போடவே முடியாது, என் உடல் உயிர் ஆத்மா எல்லாமே ஆண்டவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து நடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு தடவை கூட ஆடை அணியவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாள்ல இருந்து இந்தியா முழுக்க சுற்றி சிவபெருமான பத்தி தனது பக்தி பாடல்களை பாடிக்கிட்டே வாழ்ந்தாங்க. அவங்க எழுதின அந்த வசனங்கள் தான் பக்தி இயக்கத்தோட உயிர் நாடியா மாறிடுச்சு. இப்பவும் 800 வருஷம் கழிச்சு கர்நாடகாவில் இருக்கிற கோயில்கள்ல அவை இன்னும் பாடப்படுது. இதுதான் நவீன பெண்ணியம் வருவதற்கு முன்னாடி இந்தியாவில இருந்து ஒரு தைரியமான பிள்ளையோட கதை.